ஸோ இப்போ மங்கு அப்படிங்கிறது வந்துட்டு மேலுக்கு வராதாங்க? மங்கு வந்து ரொம்ப காமனாக நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்குமா? இந்த ஏஜுக்கு மேல தான் இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான். ஹோம் ரெமிடி ஏதாவது இருக்குமா இதுக்கு? ஆர்த்தடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த முகத்தில் மங்கு வரும். அது வந்துட்டு எதனால் வருது, எப்படி வருது, அதை எப்படி நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெர்மட்டாலஜிஸ்டான ஸ்னேகாவலி மேம் தான் இருக்காங்க. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் இப்போ வந்துட்டு இந்த நிறைய ஸ்கின் டிசீஸ் இருக்குது. ஆனால் இந்த மங்கு அப்படின்றது வந்துட்டு நிறைய பேர் ஒரு கம்ப்ளைண்ட்டாக இந்த பிம்பிள்ஸ் எப்படி ஒரு இதாக இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு இந்த மங்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமாக எல்லாராலையும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மங்கு எப்படி மேம் வருது ஃபஸ்ட்டு? மங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஸ்வலி வந்து ஃபேஸில் தான் ஏற்படும். அதுவும் பார்த்தீங்கன்னா 2 சைடு சீக்ஸில் அண்ட் நோஸ் கனெக்ட் பண்ண மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு சீக்ஸில் ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை நோஸ்லேயும் ஸ்டார்ட் ஆகலாம். சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டாக ஒரு கருப்பாக ஒரு திட்டு திட்டாக ரெட்டிகுலேட் பிக்மெண்டேஷன்னு சொல்லுவோம் நம்ம அதை. அந்த மாதிரி திட்டு திட்டாக ஆரம்பிக்கும். போக 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 பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா வந்து கருப்படைய ஆரம்பிக்கும், கருமையாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்ப்ரெட் ஆகவும் ஆரம்பிக்கும். ஹோல் ஃபேஸ், அபவ் த ஐப்ரோஸ், பிலோ த ஐப்ரோஸ் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். மங்கு அப்படிங்கிறது வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். மங்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஸ்கின் டிசீஸ். இட் இஸ் அ ஹார்மோன் ரிலேட்டட் அண்ட் அல்ட்ராவயலட் எக்ஸ்போஷர் சன்லைட்னால வரக்கூடிய ஒரு வகையான டிசீஸ். ஹார்மோன்ஸ்னால் என்னென்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒவேரியன் ரீசன்ஸ்னாலையும் ஒவேரியனில் வரக்கூடிய ஹார்மோனல் செக்ரேஷன்ஸ்னாலையும் நம்மளுக்கு மங்கு வரலாம். செகண்ட்லி தைராய்டு இருக்கிறவங்க, ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்களுக்கு காமனாக வந்து மங்கு வந்து வரலாம். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து அல்ட்ராவயலட் ரேஸ், அதாவது சன் எக்ஸ்போஷர் ரொம்ப க்ரானிக்காக இருந்துகிட்டே இருக்குது. நம்மளோட ஏஷியன் டைப் ஆஃப் ஸ்கின் டைப் 4 அண்ட் 5 அந்த டைப்பில் இருக்கிறவங்களுக்கு மங்கு ரொம்ப காமனாக வரும். ஸோ அந்த சன் எக்ஸ்போஷர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். இதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் பிளாஸ்மன் ஹைப்போதசிஸ்னு சொல்லுவோம். சில வகையான கெமிக்கல் சேஞ்சஸ்னாலையும் நமக்கு வந்து மங்கு வந்து வரலாம். கையில் வரலாம், நெக்லேயுமே மங்கு வந்து வரலாம். ஓகே மேம், நீங்கள் சொன்னீங்க இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வந்துட்டு மேக்ஸிமம் வரும்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஓவேரியன் ஹார்மோன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபீமேல்ஸுக்கு தான் இருக்கும். ஸோ இப்போ மங்கு அப்படிங்கிறது வந்துட்டு மேலுக்கு வராதாங்க? மங்கு வந்து ரொம்ப காமனாக நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ். ஏன்னா இது வந்து ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது. அண்ட் ஆல்சோ மங்கு வந்து காமனாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரெக்னென்ட் உமனுக்கு வரும். அது வரும்போது கொலாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம் அதை. அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஃபேட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இஃப் இட் இஸ் ஹார்மோனல் அண்ட் டியூரிங் ப்ரெக்னென்சி மட்டும் வருது அப்படிங்கிற போது. மேலுக்கு வந்து அந்த அளவு மங்கு காமன் இல்லை. ஆனால் மேல்ஸ்லேயும் மங்கு வரலாம். வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். மங்கு பர்சேவே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு மங்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். மங்குக்கு இன்றைக்கி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோன்னா லைஃப் லாங்குக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அந்த கமிட்மெண்ட் இல்லைன்னா மங்குக்கு ட்ரீட்மெண்ட்டே எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை விடும்போது இன்னும் அதிகப்படியான கருக்கு செய்யும். ஓகே. ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்குமா? இந்த ஏஜுக்கு மேலே தான் இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக உண்டு. 2 விஷயம். ஒன்று ப்ரெக்னென்சி டைம், ஸோ பியூபர் அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்லேயும் வரலாம். செகண்ட் மோஸ்ட் காமன் வந்து மிடில் ஏஜ்டு உமன், அதாவது பெரிமெனோபாசல். மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மங்கு வந்து நம்மளுக்கு நிறையா பேருக்கு அந்த ஏஜில் தான் நம்ம வந்து பார்க்குறோம். இட் இஸ் காமன் இன் தட் ஏஜ் குரூப். ஏன்னா ஹார்மோனல் இது வந்து அப்போ தான் நம்மளுக்கு வெளிப்படையாகும். ஓகே மேம். இப்போ மங்கு அப்படிங்கும்போது சில பேருக்கு மேபி இது ஏதாவது ஒரு ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அது கண்டுக்காம விட்டுடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஸ்டேஜில் ஒரு டாக்டரை வந்துட்டு இவங்க வந்து பார்க்கணும், இல்லை இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு ஒரு டாக்டரை வந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேஜ் சொல்லுவீங்க? சரி, மற்ற நீங்கள் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனோ இல்லை ஆர்டினரியான பிக்மெண்டேஷன் இருக்குது, வேறு ஃபேஷியல் மெலனோசிஸ் இருக்குது, நம்ம நிறைய க்ரீம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே மற்ற கண்டிஷன்ஸ்க்கு ஓகே. இது கம்ஸ் அண்டர் அ ஃபேஷியல் மெலனோசிஸ். ஆனால் மங்குக்கு மட்டும் கண்டிப்பாக நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் மீட் பண்ணி தான் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா மங்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியாக நம்ம வந்து அட்ரஸ் பண்ணும்போது தான் மங்குக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து அதை வந்து ஃபேட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ண முடியும். ஓகே. ஏன் அப்படின்னா மங்குலே கிளினிக்கலாக சில வகைகள் உண்டு. ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல், அதாவது நம்ம அந்த தோல் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போதும் சில வகைகள் உண்டு.
ஸோ இப்போ நம்ம என்னன்னா கிளினிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரோஃபேஷியல்னு சொல்லுவோம். இந்த ஃபேஸ் சென்டர் அண்ட் இந்த இடம் அதுதான் காமனஸ்ட் டைப் எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கு. அப்புறம் மேலார் டைப்புன்னு சொல்லுவோம். அது அடுத்த வகையான மங்கு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா மேண்டிபுலர் டைப்புன்னு சொல்லுவோம். அண்ட் இதை தாண்டி இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேஷியல் நான் சொன்ன மாதிரி கை, நெக்கு இந்த இடத்துலையுமே வந்து மங்கு வரலாம். ஸோ மங்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இந்த ஹிஸ்டோபெத்தலாஜிக்கலாக பார்க்கும்போது 3 வகை உண்டு. நம்மளோட தோல் மேல் தோல் எபிடர்மிஸில் வருது, அதுக்கப்புறம் நடுத்தோல் டெர்மிஸில் இருக்குது, மிக்சட் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற வெரைட்டி. இதில் இந்த எபிடர்மல் மெலாஸ்மா மட்டும்தான் வந்து டாப்பிக்கலாக கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஓரளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். டெர்மல் மெலாஸ்மாவும் சரி, அதை விட மிக்சட் டைப் இருக்கும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப ரெசிஸ்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ வந்து மங்கு வந்து ஆஸ் ஏர்லி அஸ் நம்ம வந்து மங்கை வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஓகே மேம், இப்போ ஒருத்தருக்கு மங்கு வந்துருச்சு, ஒரு இனிஷியல்ஸ் டைம்ல இருக்காங்க, அவங்களுக்கு தெரியவே இல்லை, ஓகே நம்ம ஒரு மேக்கப் போட்டு அது கவர் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மேக்கப் போட்டு அது லேயர் பண்ணிட்டே இருக்கு அது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது அது கியூரே பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க? சரி, மங்கு வந்து நம்ம வந்து மங்கை வந்து தடுக்கலாமா அப்படின்றது தான் நீங்கள் கேட்டதுக்கான கொஸ்டின். ஸோ மங்கை வந்து தடுக்க முடியுமானா நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 70% வந்து மங்கை வந்து கண்டிப்பாக தடுக்க முடியும். ஏன்னா ஹார்மோனுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அல்ட்ராவயலட் ரேஸ் எக்ஸ்போஷர்னால தான் வந்து மங்கு வந்து ஏற்படுது. ஸோ நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து கரெக்டான SPF போடணும், கரெக்டான மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கணும், அண்ட் ரீஅப்ளிகேஷன் நீங்கள் கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ரீஅப்ளிகேஷன் பண்ணணும். அண்ட் ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷனும் எடுக்கும்போது நம்ம வந்து மங்குனுடைய வேர்சனிங்கை வந்து கொஞ்சம் குறைக்க முடியும். ஓகே மேம், இன் தட் கேஸ் நீங்கள் சொன்னீங்க சன்ஸ்க்ரீன் போட்டால் ஒரு 70% தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏதாவது ஒரு இன்டேக் ஃபுட் எடுத்தால் மங்கு கொஞ்சம் வராது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும்? ஹார்மோன் ரெகுலேட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே குட் க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஆனால் மங்குக்கு பெருசாக ஃபுட்டோடைய ரோல் கிடையாதுமா. பட் வந்து எக்ஸசைஸ் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாகவும் நம்ம வந்து கரெக்டான ஐடியல் வெயிட் இருக்கிறது மூலியமாக குட் ஹெல்தி ஹேபிட்ஸ் வச்சுக்கிறது மூலமாகவும் அங்கே ஓரளவு நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே மேம். மேம் எப்பயுமே வந்துட்டு எல்லாருமே கேட்குறது மேம் ஹோம் ரெமெடி ஏதாவது இருக்குமா இதுக்கு? நாங்கள் இனிஷியல் டைமில் வந்து நாங்கள் வீட்லேயே வந்துட்டு ஏதாவது ஒரு பேக் மாதிரி போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரியான மங்கு ப்ராப்ளம் ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு போகும்போதும் ஏதாவது ஒரு ஹோம் பேக் நீங்கள் போடுறதுக்கு நீங்கள் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? சரி, அது நான் as I said உங்களுக்கு ஒரு க்ளோயிங் வரணும், நீங்கள் வந்து ஒரு பிக்மெண்டேஷன் வந்து நீங்கள் டேன் ஆயிருக்கீங்க, அதை ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் ஹோம் ரெமெடிஸ் ஒர்க் ஆகும். மங்கு வந்து நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட்டுக்கே அது ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஹோம் ரெமெடிஸ்ன்ற ஒன்றுக்கு சான்ஸே கிடையாது. அதை நீங்கள் இன்னும் போட்டு இப்போ நிறைய பேர் மங்கு வரும்போது மஞ்சள் போட்டுருவாங்க. மஞ்சள் வந்து போடக்கூடாது. மங்கு இருக்கிறவங்க எக்ஸ்பெஷலி மஞ்சள் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா மஞ்சள் வந்து வெயில இழுக்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ வந்து நீங்கள் மஞ்சள் போட்டிங்கன்னா மங்கு இன்னும் அதிகரிக்கும், இன்னும் ஃபோட்டோ அப்சார்ப்ஷனாக இருக்கும். சில சோப்ஸ் இருக்குது, அந்த சோப்லேயும் ஃபோட்டோடாக்சிக் மெட்டீரியல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வெயில உறிஞ்சும் போது மங்கு அதிகமாகும். ஹேர் டைஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மங்கு கூட சேர்ந்து அந்த மற்ற ஃபேஷியல் மெலனோசிஸும் கலக்கும். அந்த பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாகும், ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது 3ம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதிகம்தான் ஆகும். ஸோ டோன்ட் ட்ரை எனி ஹோம் ரெமெடிஸ். மேம் இப்போ மார்க்கெட்டில் நான் நிறைய ஆட்ஸ்லாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் வந்துட்டு பார்க்கும்போது ஸோ அந்த மங்கெல்லாம் கிளியர் ஆகுற மாதிரி டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லாம் நம்ம நிறைய வந்துட்டு பார்க்குறோம். மக்கள் அதை பார்த்துட்டு ஓகே இது போட்டால் நம்மளுக்கு போகும் போல், அவங்களுக்கு பாரு ஸ்டார்டிங்கில் இப்படி இருந்திருக்கு இப்படி போகுது அப்படின்ற மாதிரியான நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லையும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நிறைய இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோட் மில்க்லேருந்து வர சீரம்ஸ் சோப்ஸ்லாம் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு குறையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இஸ் தட் மித் ஆர் ட்ரூ? இட்ஸ் ட்ரூலி அ மித். ஏன்னா கோட் மில்க்கு அப்படிங்கிறது லாக்டிக் ஆசிட் தான் நீங்கள் சொல்கிறது. லாக்டிக் ஆசிடில் மங்கு போயிடுச்சுன்னா யாருக்குமே மங்கு இருக்காது. ஓகே, மங்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பரான டெர்மட்டாலஜிஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்து அவங்க டெர்மாஸ்கோப் இல்லைனா வந்து தேவைப்பட்டதுன்னா தே வில் டூ ஹிஸ்டோபெத்தலாஜிக்கல் எக்ஸாமினேஷன் ஆல்சோ. ஃபஸ்ட்டு அது என்ன டைப், எபிடர்மல் இருக்கா, டெர்மிஸில் இருக்கா, எவ்வளோ டியூரேஷனில் இருக்குது, வேறு என்ன அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஹார்மோனல் திங் எப்படி இருக்குது, அவங்க சன்ஸ்க்ரீன் போடுறாங்களா, இது எல்லாமே ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணிட்டு தான் தென் வி ஹாவ் டு கோ ஃபார் ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் சன்ஸ்க்ரீன் போட மாட்டேன், நான் அப்ளை பண்ண மாட்டேன்,
வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இதுக்கு சன்ஸ்க்ரீன் போடணும் மங்கு இருக்கும்போது. ஓகே. ஸோ வந்து மங்கு நான் போட மாட்டேன் அப்படின்ற ஒரு இது இருக்குன்னா, நீங்க வந்து மங்குக்கான ட்ரீட்மெண்ட்க்கே போக்கூடாது. பிகாஸ் நம்ம மங்குக்கு கொடுக்கக்கூடிய க்ரீம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் நீங்க வெளியில கிடைக்கிற மாதிரியான க்ரீம்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இட்ஸ் ட்ரூலி அ பிரிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட். ஒன்லி அ டாக்டர் நோஸ். அதை நீங்க வந்து எவ்வளோ நாள் போடணும், உங்க ஸ்கின் டைப்க்கு எவ்வளோ நேரம் போடணும், அது எல்லாமே உங்க டெர்மடாலஜிஸ்ட் தான் சொல்ல முடியும். ஓகே மேம். இதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா மேம்? இப்போ பிஆர்பி மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணி நம்மளால கிளியர் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் வந்து டாபிக்கலாவே நிறையா நம்ம வந்து ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்போவுமே என்ன கேட்டிங்கன்னா, the first விசிட்லேயே ஐ வில் நாட் கிவ் தெம் டோட்டல் ட்ரீட்மெண்ட். பிகாஸ் மெனி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட அந்த க்ரீம்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அவங்களாவே அந்த க்ரீம்ஸை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில க்ரீம்ஸ் இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து ஒன் கண்டிஷன் விச் we also sometimes prescribe steroids on the face. மெலாஸ்மாக்கு தான் நாங்களே வந்து கொடுப்போம். ஆனால் அது எந்த டியூரேஷனில் போடணும், எவ்வளோ நாள் போடணும், எவ்வளோ நேரம் போடணும், அதுதான் நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட்னு சொன்னேன். ஸோ அதை நீங்கள் கரெக்டான டைமில் போடாமல் நீங்களாவே நிறைய பேர் நம்ம ஒரு டைம் எழுதியிருப்போம், அவங்க அது இயர்ஸ் கணக்கில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணும்போது ஒக்ரனோசிஸ்ன்னு சொல்லுவோம், எக்ஸோஜினஸ் ஒக்ரனோசிஸ்ன்னு சொல்லி ஒரு சைடு எஃபெக்ட். ஃபேஸ் ஃபுல்லாகவே அவங்க போட்ட இடம் எல்லாமே கருத்துரும். அது அவங்க விட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து பேர்ன் ஆகிடும், அப்படியே உங்களுக்கு தின் அவுட் ஆகி பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இது ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து போடணும். சரி, நான் வேறு ஏதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எல்லாருமே இன்ஸ்டாவில் கிடைக்கிற மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாமான்னா, கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சீரம், ஓரல் விட்டமின் சி. அண்ட் இது ஏன்னா அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், வி நீட் தட். ஸோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வி ஹாவ் டு யூஸ் தட். நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் ஓகே. மற்றபடி ட்ரீட்மெண்ட் பர்சே க்ரீம்ஸ் வந்து நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்துட்டு கொடுப்பாங்க. நான் என்னோட பேஷண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 monthsக்கு ஐ வில் கிவ் அ மைல்டர் க்ரீம், சன்ஸ்க்ரீன், வெறும் ஓரல் ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும்தான் கொடுப்பேன். இஃப் தே கம் ரெகுலர்லி, கரெக்டாக அந்த 2 monthsல அவங்க ரிவ்யூ வந்தாங்க, நான் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போதே சொல்லிடுவேன், இது நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து காட்டுங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, பட் யூ ஹாவ் டு கம் அப்படின்னு. அவங்க கரெக்டான டைமுக்கு வராங்க அப்படின்னா தான் நான் நெக்ஸ்ட்டு அந்த ரொம்ப பொட்டன் க்ரீம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுவேன். இல்லைனா நான் யூஸ்வலி வந்து அவங்களுக்கு நான் ஃபஸ்ட் விசிட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஏன்னா இட் இஸ் நாட் அ நம்மளுக்கு ஒரு தலைவலி காய்ச்சல் மாதிரி போகிறது கிடையாது. இட் இஸ் லைக் அ ஜேர்னி. நம்ம ரொம்ப நாளைக்கு இது வந்து போடணும், லைஃப் லாங் போடணும். வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிசீஸ் ஃபர்ஸ்ட், தென் ஒன்லி நம்ம வந்து இதுக்கு கன்க்ளூஷன் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் கேட்ட ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் வி கேன் கிவ் பிஆர்பி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். தென் மீசோதெரப்பின்னு சொல்லுவோம். இப்போ இந்த க்ரீம்ஸ் எல்லாமே மீசோதெரப்பி மாதிரி சின்ன சின்ன இன்ஜெக்ஷன்ஸாக கொடுக்குறது. மீசோதெரப்பி ஆஃப் ட்ரெனெக்சமிக் ஆசிட் கொடுப்போம், அதுவுமே நல்லாவே ஒர்க் ஆகும். அண்ட் தென் தேர்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லேசர்ஸ் இருக்குது. பட் லேசர்ஸ் வந்து மெலாஸ்மாவில் வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி பண்ணிட்டு தான் பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் அ டபுள் எட்ஜ்டு ஸ்பாட், நம்மளுக்கு வேர்சன் ஆகவும் சான்ஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கு தேவை வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அண்ட் ஃபாலோ அப் வந்து கரெக்டாக வரணும். இதுக்கு வந்து யூ வில் ஹாவ் அ வெரி லாங் ஃபாலோ அப். ஏன்னா ஒரு 2 months ஒன்ஸ், 3 months ஒன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். இது எல்லாமே போடும்போது சன்ஸ்க்ரீனை விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் இன்னும் கருத்துரும். ஓகே, அந்த இடமே கருத்துரும், செவந்து போயிடும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் திஸ் டிசீஸ். ஓகே மேம், இது ஜெனட்டிக்காக வரதுக்கான சான்சஸ் இருக்குது? அம்மாவுக்கு இருக்குது, அதனால அவங்க பொண்ணுக்கோ இல்லை அவங்க பொண்ணுக்கோ இல்லை அவங்களோட ஜென்ரேஷனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது? கண்டிப்பாக இதுக்கு இருக்குது. ஓகே, இட் இஸ் ஆல்சோ ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக்காக அவங்க பாட்டி, தாத்தா, வேறு பாட்டி, அம்மா, அப்புறம் அவங்க அத்தை, அந்த மாதிரி யாருக்காவது இருந்ததுனாலும் இது கண்டிப்பாக வரதுக்கு ஸ்ட்ராங் ஹெரிடிட்ரி சப்போர்ட் இதுக்கு இருக்குது. கண்டிப்பாக வரலாம். ஓகே, அதுக்கு ஏதாவது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி ப்ரிவென்ஷன்? சன்ஸ்க்ரீன், ஓரல் சன்ஸ்க்ரீன், அது மட்டும்தான் பண்ண முடியும் நம்மளால். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்துட்டு மங்கு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளமாக வந்துட்டு இருக்குது. மேபி இந்த வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.